சுமார் 200 ஆண்டுகள் நீங்க பாலா பரதேசி படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சுமார் 200 ஆண்டுகளுக்குள்ளார அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களுக்காக கொண்டு போவாங்க. அதான் அவங்களுக்கு மலையக தமிழர்கள் இருப்பாங்க. அந்த தமிழர்கள் இங்க சில ஆயிரக்கணக்கில் இங்க இருக்காங்க. மொத்தம் இருக்கிறதே ஒரு 80,000 சொல்றாரு. 80,000 20,000 30,000 அந்த மலையக தமிழர்கள் இருக்காங்க. மீதி இருக்கவங்க ஈழப்பகுதியில் இருந்து அவர்கள் பூர்வீக குடிகள். அதை நம்ம நிறைய பேருக்கு அந்த வித்தியாசங்கள் புரிவதில்லை. இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய தமிழர்கள் இவர் சொன்னாரு, புகழேந்தி சொன்னாரு, தொப்புள் கொடி உறவுன்னு சொன்னாரு. நம்மோட காலாகாலமாக உறவுகள் இருந்தவங்க. ஆனால் இந்தியர்களாகவே இருந்தவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமைகளாக இருந்த போது இங்க இருந்து கங்காணிகளால் நம்ம தமிழ்நாட்டுக்கு கூடிய பல மாவட்டங்களில இருந்து தேயிலை தோட்டத்துக்காக அங்கு கூட்டு போனோம். புதுசா தேயிலை தோட்டத்தை உருவாக்குறது, மலையை வெட்டி காட்டை வெட்டி அவர்கள் தேயிலை தோட்டத்தை உருவாக்குவாங்க. அந்த பிரதேசில அந்த சினிமாவில் காமிக்கிறது அப்படியே கேட்டீங்கன்னா ஒரு மிக ஒரு நிஜமான ஒரு செயல். அந்த கதையில வர்றது அப்படி அப்ப போறாங்க. அப்படி 200 ஆண்டுகளா இருக்கக்கூடிய அவர்களை 1964 அவர்களுக்கு பெரிய அநீதி நடக்கிறது. நாமெல்லாம் வாயை மூடிட்டு இருந்தோம், எல்லாரையும் வாயை மூடிட்டாங்க உலகம் முழுவதுமே. என்னன்னா இங்க இருந்த நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, ரொம்ப 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 நல்ல பிரதமர் இருந்து யாரு, லால் பகதூர் சாஸ்திரி. அவர் ஒரு உடன்பாடு போடுறாரு ஸ்ரீமாவோ நாயக்காவோட. என்ன அதுலன்னா மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்னால் சொல்ல முடியல, சில லட்சம் பேரை இந்தியாவிற்கு கொண்டு ஒரு ரீபேட்ரியேஷன் இங்கே கொண்டு வருவதற்கு ஒத்துக்கிறார். ஏன் அங்க இருக்கக்கூடிய மக்களை கட்டாயமாக வெளியேற்றுவது என்ன நியாயம்ன்றதான் நான் கேட்கிறேன். முதல் கேள்வி, அவங்களா வந்தா வேற, ஆனால் கட்டாயமாக அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அதில் ஒரு அரசியல் இருக்கிறது. என்ன அரசியல்? அந்த மக்கள் மலையகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து மிக சமீபத்தில் 200 ஆண்டுகளுக்குள்ளார போய் தங்கி இருக்கக்கூடிய அந்த இந்திய நாடுபாங்க இந்திய வம்சாவளியினர், அவர்களும் வடக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பூர்வீக தமிழர்களும் 2 பேரும் சேர்ந்து அவர்கள் ஒரு பெரிய அரசியல் சக்தி. அதை உடைப்பதற்கான முதல் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்களுடைய முதல் முயற்சி, முதல்ல அடிச்சது ஈழத்தமிழர்கள் அல்ல, இந்தியாவிலிருந்து போய் அவர்கள் நாட்டை வளப்படுத்திய இந்திய தமிழர்களை அடிச்சா அதுக்கு இந்தியா உடந்தையா இருந்தது. என்ன கேட்டாங்க, அது அப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் சர்க்கார், அப்ப இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி வலுக்கட்டாயமாக அங்கிருந்து இங்க வருவதற்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் வரதுக்கு அவங்க விருப்பம்லாம் இல்லை, அவங்கள இந்த இந்தியாவுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்படி வந்தவர்களில் இன்னும் அப்படி அதுல வரும்போது காலத்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால எல்லாம் ஆகிறது. 64 இருந்து அந்த 80 ஒட்டி பல பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர்களுக்கு இங்க குடியுரிமை இன்னும் கிடைக்காம இருக்கு. அதில் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரு 80,000 பேர்ல. ரெண்டாவது, இந்த ஈழத்துல இருந்து கிட்டத்தட்ட 15 to 20 லட்சம் பேர் அவங்க அங்க நடந்த போரினால் உலகம் முழுவதும் குடிபெயர்ந்தார்கள். நானும் அவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டாததால், இது உண்மை, பல அரசியல் கட்சிகள் பல கதைகள்லாம் விட்டான், நாம் ஆதரவு கரம் நீட்டாததால் கோழினி சொன்ன மாதிரி அந்த தமிழர்கள் எல்லாம் ஐரோப்பாவிலும் அவர்களும் முக்கியமா சொல்ல விட்டாரு, கனடாவில் தான் அதிகமா இருக்காங்க. இருக்கிறதுலையே நான் சொல்றது அநேகமாக தவறுதான் திருத்துகள். நான் நினைக்கிறேன் அதிகமாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் கனடாவில் இருக்காங்க. அதே மாதிரி ஐரோப்பாவில் பல நாடுகள்ல, சுவிட்சர்லாந்து என்ற மிக மிக குட்டி நாடு, நம்ம தமிழ்நாடு அளவு சந்தேக, அதில் மட்டும் 1 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ அங்க அப்படி போயிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே அங்க அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது. குடியுரிமைன்னா என்னங்க? அதாவது இப்போ அவர் சொன்னாரு பாருங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, இங்க வேலைக்கு போறதுக்கு உரிமை கிடையாது. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் 108 முகாம்களா, 103 எண்ணிக்கை, 100க்கும் மேற்பட்ட முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு என்ன கேட்டா, முகாம்கள் என்னன்னா இதுல 2-3 சட்டங்கள் இருக்குங்க. 1 பாஸ்போர்ட் ஆக்ட், 2வது ஆர்டினன்ஸ் ஆக்ட், 3 சிட்டிசன்ஷிப் ஆக்ட். இந்த குறிப்பா பாஸ்போர்ட் எல்லாம் அதுல யாருக்கு பாஸ்போர்ட்லாம் வரல, பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு
ஃப்ளைட் ஏறி அல்லது ஷிப்ல எல்லாம் வந்து இவங்க இறங்கல. எனவே அப்படி இருந்தால் அது ஒரு குற்றச்செயல். அதுக்காக ஒரு குற்ற வழக்கு நடந்து அநேகமாக எல்லோருமே ஒரு 3 மாதம் 6 மாதத்துல ஏதோ அவர்களுக்கு ஒரு வழக்கு முடிஞ்சு தண்டனை அளிக்கப்பட்டு அடுத்து கொண்டு போய் அவங்கள சிறையில் வைக்கிறாங்க. அந்த சிறைக்கு பேரு முகாம். நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும், அந்த சிறைக்கு பெயர் முகாம். அவங்க நம்ம மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு கிடையாது. அவர்கள் தமிழர்கள் தான். அவங்க வந்து இப்ப சொன்னார் பாருங்க, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகள் பிறந்திருப்பாங்க. 80ல வரும்போது அவர் 40 வயசு இருக்குன்னா இப்போ வந்து அவர் கொள்ளு பேரன் பிறந்திருப்பாங்க. 40-45 வயசு இருக்கு, 50 வயசுலாம் இருக்குன்னா அவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து இங்க வந்து குடி உரிமை இப்போ அவர்கள்லாம் கிடைக்கல. அதில் 87 வரையில அதுல ஐபிகே போர் இந்திய படை போச்சு இல்லைங்களா, இந்திய அமைதி படைன்னு சொல்றது போச்சு, கிராமம் தான் அது. அந்த அப்போ போறதுக்கு அந்த 87 இந்த சட்டத்துல சொல்றாங்க. 2003 வாஜ்பாய் காலத்துல இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து திருத்தப்படுது. அதுல வந்து அந்த தேதியை சொல்றாங்க 1987 ஜூலை 87 1/7/87க்கு முன்னால வந்து இங்க பிறந்த அத்தனை பேருக்கும் யார் பிறந்தாலும் சரி, அது தமிழர்களோ அல்லது தமிழர்கள் அல்லாதவர்களோ, எந்த குழந்தை நமது மண்ணில் பிறந்தால் அது இந்திய பிரஜை. ஆனால் 1/7/87க்கு பின்னர் அது கிடையாது. 2003-4 வரை 7/1/2004 வரை 2 பேர்ல ஒருத்தர், யாரு, தாய் தந்தையரில் ஒருவர் இந்தியராக இருந்தால் அப்ப இந்திய பிரஜை. இப்போ 7/1/2004க்கு அப்புறம் 2 பேரும் இந்திய பிரஜையா இருக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்காங்க. உலகத்திலே கிடையாது. எந்த உலகம் இப்ப நம்ம ஊர்லாம் போய் நம்ம சொந்தக்காரங்க அத்தனை பேர் இன்னைக்கு அமெரிக்காவில் இருப்பான். அவன் எல்லாரும் கிரீன் கார்டு ஓடுறது கிடையாது. ஆனா அவன் போய் அவன் குழந்தை பத்துக்கிட்டான்னா அவன் அமெரிக்க பிரஜை கிடையாது, அவன் குழந்தை அமெரிக்க பிரஜை. இதேதான் இங்கிலாந்துல, இதுதான் அமெரிக்காவிலோ இல்ல ஜெர்மன்ல, எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும், ஜப்பான்ல, எந்த நாட்டில் உலகத்துல எடுத்துக்கிட்டாலும் ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை அந்த நாட்டுல அதுக்கான பிரஜையை கொடுப்பாங்க. இங்க அது கிடையாது. இப்போ நம்ம வந்து அது மனிதாபிமான சம்பந்தமா 2 அரசமைப்பு சட்டத்துல தமிழர்களை பொறுத்த வரையில தமிழர்கள் மட்டும் இல்ல, தமிழர்களோ தெலுங்கர்களோ மலையாளிகளோ கன்னடர்களோ யாருக்குமே, அசாமிகளோ அவர்களுக்கு இதை பற்றி தீர்மானம் பண்ற உரிமை கிடையாது. இது ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கூட அதனால தான் உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுக்காக சமீபத்தில் போராடினாங்க. அது கூட இப்ப நம்ம போகல. ஏன்னா இந்த சட்டமே ஒரு குடியுரிமை வழங்குவதற்கான அதிகாரமே நமக்கு கிடையாது. அதனாலதான் 1964 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்போ இருக்கக்கூடிய காமராசரோ அல்லது பக்தவச்சலமோ அல்லது சி சுப்பிரமணியமோ எல்லாம் அந்த உடன்படிக்கை போடல.